Hello everyone, this is Gautami. Welcome back to our YouTube channel. Thank you for encouraging me to upload a new videos. In this series, we are going to learn a new concept. Let's begin. In today's session, we are going to learn how to add images in our documentation. எப்படி ஒரு இமேஜ் நம்மளோட வெப் பேஜஸ்ல ஆட் பண்றது பார்க்குறோம். ஸோ இமேஜஸ் ஆட் பண்ணணும்னா we are going to make use of a image tag. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதுல நம்ம வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வேணுமன்ற டேக் கொடுத்த உடனே அதுக்கு தேவைப்பட்டிருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே தானாவே வந்துடும். டிஃபால்ட் மட்டுமே வந்துடும். நம்மளுக்கு அதர் தேன் தட் வேணுமன்னப்ப நம்ம ஆட் பண்ணிக்கணும், நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ நான் IMGN கொடுத்த உடனே அதுல டிஃபால்ட்டா இருக்கிற அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு SRC அண்ட் ஆல்டர். SRC என்னதுன்னா சோர்ஸ், ஃப்ரம் வேர் யூ ஆர் கெட்டிங் த இமேஜஸ் அன்னிட்டு. அங்க நீங்க அந்த பாத்து கொடுக்கணும், இமேஜோட பாத்து கொடுக்கணும். இங்க SRC இதுல இது வந்துட்டு நேம், அதோட வேல்யூ கொடுக்கணும், வந்துட்டு இமேஜோட பாத்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு இது என்னதுன்னா ஆல்டர்னேட்டிவ் நேம் பண்ணிட்டு. எப்பன்னா நம்ம தப்பாத இமேஜ் பார்த்து கொடுத்துட்டோம்னா இங்க டிஸ்பிளே ஆகாது. பட் டிஸ்பிளே ஆகலைன்னா மீனிங் தட் நம்மளுக்கு அங்க எதுவுமே இல்லைன்றது தோணும். ஸோ அந்த மாதிரி தோணக்கூடாது. ஏதோ ஒரு இமேஜ் இருக்கு அன்னிட்டு நம்ம ரெக்கக்னைஸ் பண்றதுக்காக இங்க நம்ம எப்ப இமேஜ் இருக்காதோ அந்த டைம்ல அந்த லோகோ மாதிரி இமேஜ் இருக்குன்ற மாதிரி லோகோ மாதிரி தெரியறதுக்காக இங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துரும். அந்த டெக்ஸ்ட் இங்க வந்துடும். ஸோ நான் காட்டுறேன். இப்போ இங்க வந்துட்டு நான் ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் நீங்க எங்கிருந்து எடுத்துக்கின்னு வர்றீங்களோ அந்த பாத் இங்க கொடுத்துடணும். ஓகேவா? இப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா இமேஜோட பாத்து கொடுத்துட்றேன். ஸோ லெட் அஸ் டேக் திஸ் இமேஜ் விச் இஸ் ஆன் மை டெஸ்க்டாப். சிம்பிளா ரைட் கிளிக் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும் இல்லையா, இங்க காப்பி ஆஸ் பாத்துன்னு இருக்கும், அது காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பண்றீங்க, இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் பாத்தீங்க வந்து ஆட் ஆயிடும். நானும் ஒரே பேஜ்ல வரணும்ன்றதுக்காக ஓவர் டிராப் பண்ணிட்டேன். ஸோ தட் எவ்ரிதிங் இந்த சிங்கிள் இதே இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பாத் கொடுத்துட்டேன். சி டிரைவ்ல யூசர்ஸ், அட்மின், ஒன் டிரைவ், டெஸ்க்டாப், இன்புட். ஸோ கம்ப்ளீட்டா இந்த பாத்து கொடுக்கணுமானா ஆமா கொடுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவலா நம்ம இந்த demo.htmlன்றது டெஸ்க்டாப் மேலே இருக்கு. நானும் கொண்டு வந்திருக்கிற இமேஜ் கூட டெஸ்க்டாப்ல இருக்கு. இப்போ நம்மளோட ஃபைலா இருக்கட்டும், நம்மளோட இமேஜஸா இருக்கட்டும், ஒரே லொகேஷன்ல இருந்தப்போ நம்ம இந்த கம்ப்ளீட் பாத் எழுதுற தேவையில்லை. ஃபைல் வந்துட்டு ஒரு லொகேஷன்ல இருந்துட்டு இமேஜ்ன்றது இன்னொரு லொகேஷன்ல இருக்கும்போது கம்ப்ளீட் பாத் எழுதுறது தேவைதான். நீங்க எழுதுறன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நான் ஜஸ்ட் இது வச்சுக்கோங்க, இது அப்படியே வச்சுக்கிட்டு இது இல்லாத கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எதுக்காகனா நம்மளோட இந்த demo.html டெஸ்க்டாப் மேலே இருக்கு, இந்த input.jpg இமேஜ் கூட டெஸ்க்டாப் மேலே இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம கம்ப்ளீட் பார்த்து கொடுக்கற தேவையில்ல, ஜஸ்ட் இமேஜோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நான் இங்க ஆல்ட்ன்றது கொடுக்கல, பாருங்க என்ன ஆகுதுன்னுட்டு. ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ரீஃப்ரெஷ் பண்ண உடனே இமேஜ் எனக்கு வந்திருக்கு. இந்த இமேஜ் என்ன இருக்குன்னா டோட்டலா ஃபிட் ஆயிருக்குது. ஓகே, அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜோட சைஸ் எவ்வளவு இருக்கோ அது அவ்வளவு ஃபிட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பை கிவிங் சம் ஆட்ரிபியூட்ஸ். அது போறதுக்கு முன்னாடி நான் நீங்க சொல்லிருக்கேன் இல்லையா, எப்பாவது நம்ம இமேஜோட நேம் தப்பா கொடுத்துட்டோம்னா அங்க ஒரு இமேஜ் இருக்குன்னு தெரியணும்ன்றதுக்காக இதுல ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது பாக்குறோம். இப்ப நான் வந்துட்டு input1.jpg கொடுத்துருக்கேன் நான் நீங்க. ஸோ இந்த நேம்ன்றது ஆக்சுவலா இல்லாதப்ப நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். பாருங்க, இங்க எதுவுமே நம்மளுக்கு இன்டிமேஷன் மாதிரி இல்லை. இங்க இமேஜ் ஒன்று இருக்குன்றது எதுவுமே தெரியல நம்மளுக்கு. அது நம்மளுக்கு தெரியணும்னப்ப இந்த ஆல்ட்ல வந்துட்டு சம்திங் லைக் ஏதோ ஒரு டெக்ஸ்ட், அது உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்ப நான் நீங்க கொடுத்துருக்கேன்னா இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு எப்ப இமேஜ்ன்றது டிஸ்பிளே ஆகலையோ அப்போ நம்மளுக்கு இங்க ஏதோ ஒரு இமேஜ் இருக்குன்ற இன்டிமேஷன் வர்றதுக்காக இந்த ஆல்ட்ன்றது கொடுத்துரும். ஓகேவா? ஃபார் சப்போஸ் இப்ப நீங்க ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு இமேஜ் வரும். தட் இஸ் வாட் பர்பஸ் ஆஃப் திஸ் ஆல்ட்ன்றது. இப்போ ஐ வாண்ட் டு ரீசைஸ் திஸ் இமேஜ். எப்படி ரீசைஸ் பண்ணலாம்னா there is a two properties, width and height. so width is equal to உங்களுக்கு வேணும்ன்ற வேல்யூஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 200 பிக்சல்ஸ் என்னோட கொடுத்துக்கிறேன். width மீன்ஸ் ஹாரிஜான்டல் வைஸ் நீங்க பாத்துக்கிறது, height வந்துட்டு வெர்டிகல் வைஸ் பாத்துக்கிறது. height is equal to நான் 150 பிக்சல்ஸ் கொடுத்துறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைஸ்ன்றது டிக்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க.
ஸோ இன்னும் கம்மி வேணும்னப்ப நம்ம ஜஸ்ட் அந்த பார்த்து தான் நம்ம பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஆட் த இமேஜஸ். பேசிக்கலி எதுவன்னா இருக்கட்டும், எல்லாமே லெஃப்ட் சைட்ல தான் ஆட் ஆக போகுது. எவ்ரிதிங் நம்ம என்ன கொடுக்குறோமோ, ஒரு பேராகிராஃபா இருக்கட்டும், ஒரு ஹெட்டிங் டேகா இருக்கட்டும், எதுவன்னா இருக்கட்டும், ஒரு எதுவன்னா எல்லாமே டிஃபால்ட்டா சைட்ல தான், லெஃப்ட் சைட்ல தான் வரும். நம்மளுக்கு வேணுமன்ற பொசிஷன் லைக் ரைட் சைட்ல வரலாம், சென்டர்ல வரலாம், எல்லாமே வரலாம், எல்லாமே வச்சுக்கலாம். எப்படின்னா ஜஸ்ட் பை யூசிங் த ஆட்ரிபியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நான் ஒரு இந்த இமேஜுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன் பாருங்களேன். பிஎன் கொடுத்துட்டு சம்திங் லைக், ஸோ ஜஸ்ட் நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். அலைன்ட் அட் லெஃப்ட் சைடு, அலைன்ட் அட் லெஃப்ட் சைடு பை டிஃபால்ட் அன்னிட்டு ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டேன் நான். இங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க ஜஸ்ட் இங்க எழுதிட்டீங்க. வாட் எவர் யூ ஆர் டூயிங் சேஞ்சஸ் இன் த டாக்குமெண்டேஷன் இங்க ரீஃப்ரெஷ் பண்ணா மட்டும்தான் அங்க எஃபெக்ட் ஆகும். இங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இங்க பாருங்க, அலைன்ட் அட் லெஃப்ட் சைட் பை டிஃபால்ட் மீன்ஸ் இது ஒரு பேராகிராஃப். நாம எதுவும் சொல்லலை, இங்க இந்த பக்கத்துல அலைன் ஆகட்டும் மீன்ஸ் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற நம்ம சொல்லலை, ஆட்டோமேட்டிக்கா அங்களுக்கு தான் வரும். இப்போ நான் இது வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல வரணும், சென்டர்ல வரணும்னப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அது இஸ் an attribute. ஸோ நான் இப்போ இது பாருங்க, இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, இந்த 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைடு வேணும்னு ரைட் ஹேண்ட் கொடுத்துறேன். இந்த சென்டென்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அலைன்ட் அட் சென்டர். ஓகே, நான் இதெல்லாமே டிஃபால்ட்டா வராதுமா, ரைட் சைடு எல்லாமே டிஃபால்ட்டா வராது. நம்ம ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா அது அங்க ஆட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, இந்த 2 பேராகிராஃப்ஸ் நான் ஆட் பண்ணிட்டு யூஸ்வலி லெஃப்ட் சைட்லயே வந்திருக்கீங்க. இப்போ நான் இது ரைட் சைட்ல வரணும்ன்றதுக்காக இந்த பேராகிராஃப் டேக்ல there is an attribute called align. align is equal to right and கொடுங்க. அப்போ இந்த பேராகிராஃப் ரைட் சைட்ல வரும் பாருங்க, இங்க ரைட் சைட்ல அலைன் ஆயிடுச்சு. அதே இந்த பேராகிராஃப் சென்டர்ல வேணுமா, சேம் align is equal to center and கொடுத்துருங்க. ஸோ அப்போ அந்த பேராகிராஃப் வந்துட்டு சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, டிஃபால்ட்டா லெஃப்ட் சைடு, இது வந்துட்டு ரைட் சைடு, இது வந்துட்டு சென்டர். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்க, இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு வேணுமன்ற லொகேஷன்ல அந்த பேஜ்ல நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இங்க இமேஜஸ் கூட நமக்கு வேணுமன்ற பொசிஷன்ல கொடுத்துக்கலாம். லைக் இப்போ டிஃபால்ட்டா லெஃப்ட் சைட்ல இருக்கு, நமக்கு ரைட் சைட்ல வேணும்ன்றப்ப சிம்பிளி அலைன் இஸ் ஈக்குவல் டு ரைட் and கொடுத்துட்டீங்கன்னா ரைட் சைட்ல வந்துடும், ரைட் சைடு அலைன் ஆகும். ஆனா சென்டர்ல வேணும்ன்றப்ப இந்த அலைன் ஆட்ரிபியூட் இமேஜஸ்க்கு ஒர்க் ஆகாது, இமேஜஸ்க்கு ஒர்க் ஆகாது. தென் எப்படி மேம் நம்மளுக்கு இப்போ ஒரு இமேஜ் சென்டர்ல வச்சுக்கணும்னப்போ அலைன் ஆட்ரிபியூட் ஒர்க் ஆகல, இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் டு கீப் இட் அட் த சென்டர்னப்பா? எஸ், என்னன்னா சிம்பிளா இந்த இமேஜ் கம்ப்ளீட் சென்டர் டேக் உள்ள வச்சிடுங்க. என்ன சொல்றோம், சென்டர் டேக் அலைன் ஈக்குவல் டு சென்டர்ன்றது இந்த இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எதுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுமா, இந்த சென்டர்ன்றது இந்த இமேஜஸ்க்கு, ஓகே, அலைன் இஸ் ஈக்குவல் டு சென்டர்ன்றது இந்த இமேஜுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டைம்ல இந்த கம்ப்ளீட் இமேஜ் டேக்ன்றது சென்டர் டேக்ல வச்சிட்டீங்கன்னா இமேஜ் இஸ் கோயிங் டு பி பிளேஸ்ட் அட் த சென்டர். ஓகே, ஓகேவா? இங்க நம்ம வந்துட்டு HTML attributes யூஸ் பண்ணி பர்டிகுலர் திங் இந்த சைட்ல வேணும் இந்த சைட்ல வேணும்னுட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம CSS யூஸ் பண்ணி கூட நமக்கு வேணுமன்ற பொசிஷன்ல பண்ணிக்கலாம். அது எப்படியோ ஜஸ்ட் பார்க்கலாம். சோ நான் இப்போ இதெல்லாமே கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க, முன்னாடி இருக்கிறது எல்லாமே கூட கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட பேஜ்ன்றது எம்டி ஆயிருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே கமெண்ட் பண்ணிடுறேன். சோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட பேஜ் இப்போ எம்டி ஆயிருக்கு. நான் ஒரு 3 பேராகிராஃப்ஸ் எழுதிக்கிறேன். ஜஸ்ட் எதனா உங்களோட சென்டென்ஸ் எதனா எழுதிக்கோங்க. அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சம் சென்டென்சஸ் ப்ரௌசர்ல இந்த எடுத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் HTML இன்ட்ரடக்ஷன் எதுவோ ஒன்று எடுத்துக்கோங்க, இதுவே எடுத்துக்கணும்னு இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் கண்டென்ட் வேணும், சிம்பிளா டைப் பண்றதை விட்டுட்டு நான் இங்க இந்த லைன் காப்பி பண்ணிருக்கேன். ஒரு பேராகிராஃப்க்கு இன்னொரு பேராகிராஃப்க்கு இன்னொரு லைன் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எதனா உங்களோட இஷ்டம் வந்தவர்கள் எடுத்துக்கோங்க. இது இன்னொரு பேராகிராஃப்க்கு எடுத்திருக்கேன். நம்ம பேராகிராஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா யூஸ்வலி நம்ம எதுவுமே ஸ்பேஸ் கொடுக்குற தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்பேசஸ் ஜெனரேட் பண்ணிக்கும் ஒரு பேராகிராஃப்க்கு இன்னொரு பேராகிராஃப்க்கு. ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 பேராகிராஃப் எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த P டேக் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் பண்ணணும். மீன்ஸ் நம்ம கிட்ட எத்தனை பேராகிராஃப் இருக்கோ அத்தனை பேராகிராஃப்ஸ்க்கு ஸ்டைல்ஸ் ஆயிடும். எப்போ நம்ம எலிமெண்ட் செலக்டார் யூஸ் பண்ணும்போது, எலிமெண்ட் செலக்டார்னா HTML டேகை யூஸ் பண்ணும்போது எத்தனை பேராகிராஃப்ஸ் இருக்குமோ நம்மளோட டாக்குமெண்டேஷன்ல எல்லாத்துமே ஒரே ஸ்டைல் ஆயிடும்.
ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் பேராகிராஃப் டேக்கு ஸ்டைல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக எலிமெண்ட் செலக்டார்ஸ் வந்துட்டு 5 டைப்ஸ். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னே நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. பி எடுத்திருக்கேன். இப்போ நான் கலர் அண்ட் கொடுத்துருக்கேன். கலர் கோலன் நான் ரெட் கலர் அண்ட் கொடுத்துறேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்ட எத்தனை பேராகிராஃப்ஸ் இருக்குமோ அத்தனை பேராகிராஃப்ஸுக்கு சேம் கலர் எஃபெக்ட் ஆயிடும். இல்ல மேம் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் பேராகிராஃப் மட்டும் தான் எனக்கு வேணும்ன்றப்போ இன்லைன் ஸ்டைலிங்ஸ் பார்க்கலாம். மீன்ஸ் இன்லைன் ஸ்டைலிங்ஸ்னா இப்ப 3 பேராகிராஃப்ல இந்த பேராகிராஃப் மட்டுமே வேணும்ன்றப்ப இன்லைன் ஸ்டைலிங்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் கோலன் ப்ளூ அண்ட் கொடுத்துருங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பெசிபிக் பேராகிராஃபுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்துடும். அது ஒண்ணு. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருங்க. இன்லைன் ஸ்டைலிங்கும் பண்ணலாம். ஒன் மோர் திங் என்னதுன்னா அந்த பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருங்க. எப்படி? அது ஐடி செலக்டர் இருக்கலாம், கிளாஸ் செலக்டர் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஒரு நேம் கொடுத்துருங்க. மீன்ஸ் இந்த பேராகிராஃப்க்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. தட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐடி செலக்டர். இது ஒரு நேம் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த பேராகிராஃப்க்கு ஸ்டைலிங் பண்ணணும்னப்போ நீங்க இந்த ஐடி நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டைலிங் கொடுக்குறீங்க. அப்போ இந்த பேராகிராஃப் மட்டும் தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ பாருங்களேன் எப்படி இந்த ஐடிஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்ன்றப்ப இங்க பாருங்க ஹேஷ் சிம்பல்ல நம்ம நோட்டேட் பண்ணணும். என்னமா ஹேஷ் சிம்பல்ல ஐடிஸ் டினோட் பண்ணணும் ஃபார் டூயிங் த ஸ்டைலிங்ஸ். ஹேஷ் சிம்பல் கொடுத்துட்டு அதோட நேம் கொடுத்துடணும். ஸோ இப்போ இந்த ஐடி 1 நேம் எங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த பேராகிராஃபுக்கு அந்த டேகுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒன் மோர் செலக்டார் இஸ் ஐடி செலக்டார். அந்த ஐடி செலக்டார் எப்படி டினோட் பண்றோம்னா யூசிங் ஹேஷ் சிம்பல். அந்த நேமுக்கு முன்னாடி ஹேஷ் சிம்பல் வச்சாதான் அது ஐடி அன்னிட்டு ரெகக்னைஸ் ஆகும். இப்போ நான் கலர் அண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்க நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே ரெட்லேயே தான் இருக்கு. அதை எடுத்துட்டு இன்லைன் ஸ்டைலிங் எடுத்துட்டேன். ஸோ இப்போ கலர் கோலன் நான் நீங்க என்ன பண்ணேன்னா கிரீன் கலர் அண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்க ரன் பண்ணி பாருங்க அந்த பேராகிராஃப் மட்டும்தான் கிரீன் கலர் வந்திருக்கு. இது மட்டுமே வா இல்ல நான் இன்னும் சம்திங் லைக் கொஞ்சம் சைஸ் டெக்ஸ்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ தெர் இஸ் அ ப்ராப்பர்ட்டி கால்ட் ஃப்ரம் த CSS தட் இஸ் அ font size. இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 pixels and கொடுங்க. It is going to be increased other than paragraphs. Other paragraphs கன்னா நம்மளோட செகண்ட் பேராகிராஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ ஸ்பெசிபிக் பேராகிராஃப் சேம் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட் டேக்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஸ்டைலிங்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி வேணாம் இந்த பர்டிகுலர் இதுக்கே வேணும் அன்னப்போ நம்ம ஐடி செலக்டார்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐடி செலக்டர் ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் எழுதிக்கிறேன். H2 யூஸ் பண்ணிட்டு ஸோ HTML, CSS, JS. ஸோ நான் இது ஹெட்டிங் மாதிரி இங்க வச்சுக்கிறேமா. இப்போ நான் இங்க H2க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டைலிங் வந்திருக்கு. எதுக்காக? நம்ம ஆல்ரெடி H2க்கு ஸ்டைலிங் பண்ணிருக்கிறோமான்னா இல்ல. எப்படி வந்திருக்கு H2 ஸ்டைலிங் ஆல்ரெடி? எஸ். இங்க நம்ம பாடிக்கு டெக்ஸ்ட் கலர் என்ன வச்சிருக்கிறோம்னா ப்ளூ கலர் வச்சிருக்கிறதுனால நம்மளோட பாடியில இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும். பட் நீங்க ஸ்பெசிபிக்கா பேராகிராஃபுக்கு ரெட் கலர் சொல்லிருக்கிறதுனால ரெட் கலர் வந்திருக்கு. அதுல ID1 செலக்டாருக்கு கிரீன் கலர் கொடுத்துட்டா கிரீன் கலர் வந்திருக்கு. ஓகேவா? தட் இஸ் வாட் த மீனிங் ஹியர். டெக்ஸ்ட் ப்ளூ கொடுத்துட்டீங்கனால கம்ப்ளீட் அது வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஏதாவது டூ டிஃபரெண்ட் டேக்ஸுக்கு சேம் ஸ்டைலிங் தேவைப்படும். சேம் ஸ்டைலிங் எல்லாமே கிடையாது, ஏதாவது ஒரு ஸ்டைலிங் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங்குக்கு கலர் ப்ளூ கலரே வேணும், இந்த பேராகிராஃப்க்கு கலர் கிரீன் கலரே வேணும். ஆனா இந்த ரெண்டு பேராகிராஃப் டேக் ஹெட்டிங் டேக் ஒன்னு காமனா வேணும். அப்போ அது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னா கிளாஸ் செலக்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஹெட்டிங் டேகுக்கு கிளாஸ் செலக்டர் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துக்கிறேன். அந்த ஐடென்டிட்டி வந்துட்டு கிளாஸ் மூலமா கொடுக்குறேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு ஏதாவது S1 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதே கிளாஸ் நேம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க கொடுத்துறீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொவைடிங் ஐடி கிளாஸ் அன்னிட்டு கொடுக்குறீங்க. அது ஒண்ணு கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்றீங்கன்னா கிளாஸ் ஈக்குவல் டு S1 நான் கொடுத்துருக்கீங்க. பாருங்க H2க்கு S1 கொடுத்துருக்கீங்க. கிளாஸ் ஈக்குவல் டு ஐடிக்கு கூட கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு S1 நான் கொடுத்துருக்கீங்க.
இப்போ இந்த செலக்டார் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கிளாஸ் செலக்டார் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டைலிங் பண்றீங்க காமனா பண்ணுங்க. அப்புறமா இன்னொன்னு சொல்றேன். இப்போ அது கிளாஸ் செலக்டார் எப்படி நம்ம ஸ்டைலிங் பண்ணும்போது ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் யூசிங் அ சிம்பிள் கால்டு டாட் சிம்பிள். அந்த செலக்டார் நேம் எழுதும் போது இந்த டாட் சிம்பிள் வச்சுட்டு தான் நம்ம டினோட் பண்ணணும். ஸோ டாட் S1 இப்போ என்ன காமனா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஐ வாண்ட் டு கிவ் என்ன லைன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் அந்த ஹெட்டிங் கம்ப்ளீட் அண்டர்லைன் வேணும், அந்த பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப் கம்ப்ளீட் அண்டர்லைன் வேணும். ஸோ தெர் இஸ் a one property called text decoration hyphen text decoration. என்ன பண்றீங்க? அண்டர்லைன் கொடுங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு அண்டர்லைன் வந்திருக்கு. ஒன் மோர் திங் என்னதுன்னா இந்த பேராகிராஃபுக்கு ஹெட்டிங்குக்கு ரெண்டுத்துக்குமே அண்டர்லைன் வந்திருக்கு. அதற்கு மிஞ்சி எனக்கு ஹெட்டிங்குக்கு இன்னொரு ஸ்டைல் வேணும். புரியுதா சொல்றது? இந்த ரெண்டுத்துக்குமே ஐடி வந்துட்டு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு S1 கொடுத்துருக்கீங்க. இந்த பேராகிராஃபுக்கு இப்ப பண்ற S1 யூஸ் பண்ணி பண்ற ஸ்டைல் இதுக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது, இதுக்கு மட்டும்தான் எஃபெக்ட் ஆகணும். அது எப்படி பண்றீங்க? வெரி சிம்பிள். இப்போ கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு S1 இது கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் இதுக்கு மட்டுமே பண்ணணும்ன்றப்ப இங்க இன்னொரு நேம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே சிம்பிள் அண்ட் ஒரு நேம் கொடுத்துறேன். இப்போ இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த கிளாஸ் நேம் மட்டும் யூஸ் பண்ணி இங்க ரெண்டு கிளாஸ் நேம்ஸ் கொடுத்துருக்கீங்க. S1 எங்கெங்க இருக்குமோ அது எல்லாத்துக்குமே அண்டர்லைன் ஆயிருக்கும். இப்போ இதே கிளாஸுக்கு இன்னொரு நேம் கூட கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த ஒரு நேம் யூஸ் பண்றதுனால எங்க அந்த சிம்பிள் என்ற கிளாஸ் நேம் இருக்குமோ அதுக்கு மட்டுமே எஃபெக்ட் ஆகும். இப்ப பாருங்க சிம்பிள் அதோட ஒரு கிளாஸ் நேம் தான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா அந்த H1 இருக்கு பாத்தீங்களா, நானு எப்பன்னா நானு அந்த கர்சர் மூவ் ஆகும் போது மீன்ஸ் என்னோட கர்சர் இங்க மூவ் ஆகும் போது சம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு மாதிரி சொல்ல போறேன். சோ அந்த மாதிரி வேணும்ன்றப்ப there is a one kind of property called hover property ma. So HOVER hover property എന്നിട്ട് டைப் பண்ணுங்க HOVER hover property means இந்த சிம்பிள் அண்ட் ஐடென்டிட்டிக்கு ஹோவர்ன்றது ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நீங்க எப்ப இந்த மூவ் பண்றீங்களோ, இப்ப பாருங்க நான் இங்க மூவ் பண்றேன், எந்த சேஞ்சஸும் கிடைக்கல. இப்போ நான் எப்ப அந்த கர்சர் அது மேல போகுமோ ரெட் கலரா மாத்திடணும். அதர்வைஸ் நான் என்ன கலரா மாத்தலாம்? சம் அதர் கலர் லைக் பிங்க் கலரா மாத்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க ரீஃப்ரெஷ் பண்ணுங்க, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் மேல பண்றேன், பேராகிராஃப் மேல பண்ணிட்டு இருக்கேன், என்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கா? இந்த S1 இருக்கு, இந்த பேராகிராஃப் இருக்கு, இது ஹெட்டிங் இருக்கு, ரெண்டுத்துக்குமே இருக்கு. ஆனா இந்த சிம்பிள்ன்றது பேராகிராஃப்க்கு கிடையாது, ஒன்லி ஹெட்டிங் மட்டும் தான் இருக்கு. நீங்க அதுவே இங்கவே ஹோவர் பண்ணிட்டீங்கன்னா பேராகிராஃப் கூட வந்துடும். பட் எனக்கு அது கிடையாது, ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் தான் வரணும். அப்போ நம்ம இந்த மாதிரி அந்த S1 பக்கத்துல இன்னொரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ எனக்கு பேராகிராஃப் மூவ் பண்ணும்போது எதுவுமே தெரியல. இப்ப பாருங்க ஹெட்டிங் மேல மூவ் பண்றேன், பாத்தீங்களா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒண்ணு. அடுத்தது நானு இது ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற நார்மல் கைண்ட் ஆஃப் கர்சர் தேவைப்படாது, பாயிண்டர் ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? You can make use of one more property called cursor pointer and கொடுங்க வேல்யூ. அப்ப என்ன ஆகுது? arrow mark வர்ற பிளேஸ்ல எல்லாத்துலயே நமக்கு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரும் பாருங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதமா? எஸ் மேம். only கலர் மட்டுமே சேஞ்ச் ஆகணும் இல்ல, நீங்க டெக்ஸ்ட் சைஸ் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் font சைஸ் வந்துட்டு ஒரு 35 பிக்சல்ஸ் நான் கொடுத்துறேன். சோ பாருங்க ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. சோ பாருங்க டெக்ஸ்ட் சைஸ் என்னது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. Hover is nothing but whenever you are focusing on it, it is going to do some kind of actions what and all you have provided here. Okay, என்ன கொடுக்குறீங்களோ அது மட்டும் ஆகுது. ஓகேவா? Okay. So the next thing what we are going to learn here is how to add a links. Links அண்ணா நம்ம கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. இங்க எதனா ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருப்பீங்க. நார்மல் இடத்துல வைக்கும் போது நமக்கு ஏரோ மார்க் மாதிரி தெரியுது. இங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வருது. அப்ப அது மீனிங் என்னது? நீங்க அதை கிளிக் பண்ணா ஏதோ சம்திங் பேஜ் ஓபன் ஆகுது, அந்த மாதிரி ஓபன் ஆயிட்டு இருக்கு பேஜ். மீன்ஸ் இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்ல கூட இதெல்லாம் இது கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜ் ஓபன் ஆகணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம ஆங்கர் டேக்ஸ் என்ற ஒரு டேக் யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ இதெல்லாமே கமெண்ட் பண்ணிடுறேன். சோ now we are going to add anchor tags, link tags. We are going to add link tags in our documentation. அதுக்கு ஆட் பண்ணணும்ன்றதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஆங்கர் டேக்ஸ்க்காக யூஸ் பண்ற டேக் வந்துட்டு A.
நீங்க சிம்பிளா ஏன் கொடுத்து டேப் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தேவைப்பட்டிருக்கிற டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸ் தானாவே வந்துடும். இங்க இது வந்துட்டு ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும் இதுல. இங்க நீங்க கண்டிப்பா ஒரு டெக்ஸ்டனா இருக்கணும், ஒரு இமேஜனா இருக்கணும், ஒரு ஐகான் எதுவா இருக்கணும் கம்பல்சரி. நீங்க இங்க வந்து ரெஃபரன்ஸ் ஹெச் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் ஹைப்பர் ரெஃபரன்ஸ்மா. மீன்ஸ் நீங்க ஓபன் பண்ண போற லிங்க் எது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற பேஜ் என்ன ஓபன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க கூகுளே ஓபன் பண்ணலாம், ஃபேஸ்புக்கே ஓபன் பண்ணலாம். உங்களோட சைட்ல இருந்து லிங்க் கொடுத்துறீங்க. எந்த பேஜ் நீங்க அது கிளிக் பண்ணா எந்த பேஜ் ஓபன் ஆகணும்ன்ற ஒரு லொகேஷன் கொடுத்துறீங்க. சோ அது ஓபன் ஆகும். நீங்க அது கிளிக் பண்ணணும்னா சம் டெக்ஸ்ட் இருக்கணும், இமேஜ் இருக்கணும். சோ நீங்க என்ன பண்றீங்க, டெக்ஸ்ட் கொடுத்துறேன், லிங்க் கொடுத்துட்டேன் இதுல உள்ள. இப்போ நீங்க என்ன ஓபன் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த லிங்க்ன்ற வேர்ட் கிளிக் பண்ணீங்க, ரன் பண்ண பாருங்க. இங்க லிங்க் வந்திருக்க பாருங்க. இதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நான் எதுவுமே பண்ணல, இதுக்கு எதுவுமே ஸ்டைலிங்ஸ் பண்ணவே இல்லை. சோ இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கிட்ட போகும்போது ஹேண்ட் சிம்பிளா மாத்திருக்கேன். தட் இஸ் நேச்சர். லிங்க்ஸ் கிட்ட போன உடனே ஹேண்ட் சிம்பிள் வர மாதிரி அது டிஃபால்ட்டாவே அண்டர்லைன் டிஃபால்ட்டாவே இருக்கும். நான் எந்த ஸ்டைலிங்ஸ் பண்ணல. இங்க மெயின் திங் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நம்ம லிங்க் கொடுத்த கிளிக் பண்ணா எதுவுமே ஒர்க் ஆகாது. எதுக்காகனா நம்ம இங்க எதுவுமே ரெஃபரன்ஸ் கொடுக்கல. எந்த பேஜ் ஓபன் ஆகணும் அது கிளிக் பண்ணப்போ நம்ம எதுவுமே சொல்லல. அதுக்காக அது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஃபார் சப்போஸ் இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க நான் ஒரு கூகுள் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ http சோ நமக்கு அதோட லிங்க்ஸ் தெரியும் இல்லையா, https என்ன கொடுக்கலாம், www.google.com இல்லையா. நான் இது லிங்க் கொடுத்துட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்திருக்கு. மீன்ஸ் இந்த கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. கலர்ஸ் கூட நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா அதுவே இருக்கும். எதுக்காகனா நம்ம அந்த லிங்க் ஓபனே பண்ணலன்றப்ப டிஃபால்ட் பிங்க் ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி எதுக்கு மேம் பர்பிள் கலர்ல இருந்துச்சுன்னப்ப நம்ம எந்த லிங்க் கொடுக்கல. சோ அதுக்காக மைட் பி அது ஓபன்டா அந்த மாதிரி அவ்வளவுதான். அதோட நேச்சர்ஸ் அது கலர்ஸ் அதுவே தான், டிஃபால்ட் கலர்ஸ் அது. அந்த லிங்க் நம்ம இன்னும் ஓபன் பண்ணலன்றப்போ ப்ளூ கலர்ல இருக்கும். ஒன்ஸ் அதை நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா பர்பிள் கலர்ல மாத்திடும். அது ஆக்டிவ்ல இருக்கா இல்லைன்னா ரெட் கலர்ல இருக்கும். இப்ப இது ஆக்டிவ்ல தான் இருக்கு. சோ இப்ப நான் விசிட் பண்ணல. சோ அதுக்காக அது ப்ளூ கலர் இருக்கு. ஒன்ஸ் நான் இது கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த லிங்க்குக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற பேஜ் ஓபன் ஆகும். அது எங்க ஓபன் ஆகும்னா நம்ம இந்த சைட்ல தான் ஓபன் ஆகும், செல்ஃப்லயே ஓபன் ஆகும். பட் நம்ம இங்க கிளிக் பண்ணும்போது எங்க ஓபன் ஆகுது, சைட்ல செப்பரேட் டேப்ல தான் ஓபன் ஆகுது. சோ அந்த மாதிரி தான் நம்ம டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம காட்டிடுறேன், அந்த செல்ஃப்லயே ஓபன் ஆயிட்டு இருக்கு நான் காட்டுறேன் பாருங்க. சோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருக்கு. பட் நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் நேம் கொடுக்கல. GOGGLN போட்டிருக்கேன். GOOGL இல்லையம்மா, சொல்லணும் இல்லையா. கூகுள் ஸ்பெல்லிங் தப்பு போட்டிருக்கேன், இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லயே கரெக்டா போட்டிருக்கிறோம். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. எதுக்காக, நம்ம இந்த லிங்க் இப்ப நம்ம ஓபன் பண்ணல. சோ அதுக்காக மீனிங் தட் நீங்க இந்த google.co.in இன்னும் ஓபன் பண்ணல. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஃபால்ட் கலர் வந்துட்டு ப்ளூ கலர். ஒன்ஸ் நீங்க அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப அது பர்பிள் கலரா மாத்திடும். அது ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு சொல்றது ரெட் கலர். அது டிஃபால்ட் கலர்ஸ் அதுவே தான். சோ நான் இப்ப இது இன்னும் ஓபன் பண்ணலன்றதுனால ப்ளூ கலர்ல இருக்கு. இப்ப நான் இது கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ண உடனே எங்க ஓபன் ஆகுது பாருங்க, செல்ஃப் அந்த சேம் பேஜ்ல ஓபன் ஆகுது. சோ இட் should not be open in the same page, it should be open in the new tab. ஓகேவா. பாருங்க நம்மளோட பேஜ்ல இருந்து கூகுள்ன்றது ஓபன் ஆயிருக்கு. இங்க நம்ம இருக்கிறதுவே கொடுக்கணுமானா இல்ல, நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற HTML டாக்குமெண்ட்ஸ் கூட ஓபன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பை கிவிங் தட் லொகேஷன் இங்க. ஓகேவா. சோ இப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க, நான் விசிட் பண்ணிருக்கிறதால இந்த கலர் பாருங்க என்ன கலரா வந்திருக்கு, பர்பிள் கலரா மாத்திருக்கு. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது செல்ஃப்ல வரக்கூடாது, பக்கத்துல வரணும், மீன்ஸ் நியூ டேப்ல வரணும். சோ அந்த மாதிரி வரணும்ன்றதுக்காக there is a one more kind of attribute called target is equal to blank. மீன்ஸ் நியூ டேப்ல வரணும்ன்றதுக்காக நீங்க கொடுத்திருக்கிறது இதுவே தான், _blank. சோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா செல்ஃப்ல வராது, நியூ டேப்ல தான் ஓபன் ஆக போகுது. சோ திஸ் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டார்கெட். ஓகேவா. சோ நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு HTML எக்ஸ்டென்ஷன் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பேஜ் வேணும்னா நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இத பார்த்து கொடுத்துட்டு அது ஒண்ணு, அதுவே ஓபன் பண்ணணும் இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் இருக்கு இல்லையா, இது இந்த இமேஜ் காப்பி பண்ணிக்கோங்க, இந்த பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி ஆஸ் பாத்ன்னு கொடுத்திருக்கு இல்லையா. இப்போ நானு அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே, இந்த லிங்க் அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே நான் என்ன ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இங்க கொடுத்துட்டேன், பார்த்து கொடுத்துட்டேங்க.
மீன்ஸ் அந்த இமேஜ் ஓபன் ஆகணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஹெச் ரெஃபரன்ஸ் வாட் டு ஓப்பன் சொல்லிட்டேங்க. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிடுங்க. இங்க பாருங்க திரும்பி ப்ளூ கலர் வந்திருக்கு. பிகாஸ் நான் கொடுத்திருக்கிற பாத் நான் இன்னும் ஓபன் பண்ணல. அதுக்காக தான் ப்ளூ கலர்ல இருக்கு. ஒன்ஸ் நான் அதை ஓபன் பண்ணிட்டேன், இட் வில் அகைன் டர்ன்ஸ் டு பர்பிள் கலர். இப்போ கிளிக் பண்ணுங்க. நான் கிளிக் பண்ண உடனே சம் அதர் டேப்ல நம்மளோட லொகேஷன், நம்மளோட இமேஜ் வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆங்கர் டேக்ஸ். புரியுதா? இங்க டெக்ஸ்டே கொடுக்கணும்னு இல்ல. யூ கேன் ஆல்சோ ப்ரொவைட் இமேஜஸ் ஆல்சோ. ஃபார் சப்போஸ் இப்போ இந்த டெக்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இது எடுத்துறேன், ப்ரீவியஸ் பேஜ்க்கு வந்துட்டேன் நான். இங்க பாருங்க பக்கத்துலயே வந்திருக்கு. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இட் இஸ் ஸ்பேஸ்ன்றது அக்செப்ட் பண்ணாதுன்னு. இப்போ நான் என்ன பண்றேன்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக் டேக் யூஸ் பண்றதுனால இட் வில் கம் டவுன், கீழே வந்து. ஓகேவா? இங்க நான் லிங்க் பிளேஸ்ல இமேஜ் கொடுத்துறேன். எப்படி கொடுக்கலாம்? யூசிங் த இமேஜ் டேக். இமேஜ் டேக் கொடுத்துட்டு இந்த எஸ்ஆர்சில இமேஜ் கொடுங்க. இங்க என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்மைலி ஃபேஸ் இருக்கு. காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பாத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி அஸ் பாத்ன்னு கொடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த லொகேஷன்ல கொடுத்துருங்க. மீன்ஸ் நான் அது அந்த இமேஜ் கிளிக் பண்ணும்போது என்ன ஓபன் ஆகணும்? இப்போ இங்க வந்துட்டு நான் ஃபேஸ்புக் ஓபன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். https ஓகே www.facebook.com கொடுத்துறேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இமேஜ் வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணீங்களா, இங்க ஆல்ரெடி கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, சோ Facebook பேஜ் ஓபன் ஆயிருக்கு செப்பரேட் டேப்ல. ஓகேவா? சோ திஸ் இஸ் how you can make use of anchor tags. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னதுன்னா, there is a one more thing. என்னதுன்னா, நம்ம இங்க நம்மளோட எல்லா சைட்ஸ்க்கு ஐகான்ஸ் இருக்கு. நம்மளோட சைட்டுக்கு இல்ல ஐகான். அது எப்படி மேம் ஐகான் கொண்டு வருதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஹெட்டிங் டேக்ல there is a one tag called link tag. இந்த லிங்க் டேக் யூஸ் பண்றதுனால நம்ம ஐகான்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ லிங்க்னு கொடுத்த உடனே அதுக்கு வேணுமன்ற ஆட்ரிபியூட்ஸ், டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கிற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஆர்இஎல் என்னது? ரிலேஷன். எந்த மாதிரி ரிலேஷன்மா இதுன்னா ஐகான் ரிலேஷன். ஸோ இங்க ஸ்டைல் ஷீட் எடுத்துட்டு ஐகான் கொடுத்துருங்க. இந்த ஹெச்ரெஃபர் என்னதுன்னா நீங்க கொடுக்க போற ஐகானோட பாத்து கொடுக்கணும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா என்னோட பாத்து வந்துட்டு அந்த ஸ்மைலி ஃபேஸ் தான். அந்த ஸ்மைலி ஃபேஸ் தான் நான் ஐகான் மாதிரி, மீன்ஸ் இங்க லோகோ மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, என்னோட சைட்டுக்கு ஐகான் வந்திருக்கு. சிம்பிளா என்ன யூஸ் பண்ணணும்? லிங்க் டேக். லிங்க் கொடுத்துட்டு டேப் கொடுத்த உடனே அதுக்கு தேவைப்பட்டிருக்கிற அட்ரிபியூட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடும். இந்த ரிலேஷன்ன்றது ஆக்சுவலா டிஃபால்ட்டா ஸ்டைல் ஷீட். அந்த ஸ்டைல் ஷீட் என்னதுன்னா நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் தான் படிச்சிருக்கிறோம். இப்போ இன்லைன் ஸ்டைலிங், இன்டர்னல் ஸ்டைலிங். இன்லைன் ஸ்டைலிங்னா பிகினிங் டேக் ஆஃப் த HTML நம்ம போடுறது தான் ஸ்டைலிங்ஸ். அது ஒண்ணு. செகண்ட் திங் வந்துட்டு சேம் டாக்குமெண்ட்ல ஹெட்டிங் டேக் உள்ள ஸ்டைல் டேக்ஸ் நடுவுல செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்றது இன்டர்னல் ஸ்டைலிங். எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் இன்னொன்னு இருக்கு. எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் என்னதுன்னா ஒரு செப்பரேட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டைல்ஸ்க்காகவே செப்பரேட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல ஸ்டைல்ஸ் எல்லாமே எழுதிக்கிறோம். ஸோ ஆங்கர் டேக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம், அது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம், டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது பார்க்க போறோம். நான் இது கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, ஹவு டு கிரியேட் டேபிள்ஸ், எப்படி டேபிள்ஸ் கிரியேட் பண்றோமா பார்க்க போறோம். ஸோ இது கமெண்ட் பண்ணிடுங்க. Now tables create பண்ணனும்னா we will make use of a tag called table tag. So in the table tagல நம்ம 2 types of tags use பண்றோம், for creating the row and for creating the columns. So row create பண்றதுக்காக யூஸ் பண்ற tag தான் tr tag. So நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம table ன்னு சொல்றோம். Table is nothing but it consists of rows and columns. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். So இந்த மாதிரி தானே இருக்கும் டேபிள்னா. So this is a table. இந்த டேபிள் உள்ள rows இந்த மாதிரி இருக்கும், columns இந்த மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? So இது ஃபர்ஸ்ட் ரோ. இந்த ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை காலம்ஸ் இருக்கு? 1 2 3 4. So டேபிள் கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற டாக் வந்துட்டு டேபிள் டாக் having opening and closing tag. இங்க ஃபர்ஸ்ட் ரோ பேஸ் பண்ணிட்டு நம்ம காலம்ஸ் மென்ஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோ மென்ஷன் பண்ணனும்னா tr, where it contains opening tag and closing tag. இந்த first rowல எத்தனை columns இருக்கு? 4 columns இருக்கு. Columns are defined with the help of a td.
உங்களுக்கு அந்த பாக்ஸ் உள்ள என்ன கண்டென்ட் எழுதணும் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கண்டென்ட் இங்க எழுதிட்டு யூ கேன் க்ளோஸ் இட். இங்க ஒரு டெக்ஸ்டே எழுதணும் இல்ல, நீங்க இமேஜஸ் கொடுத்துக்கலாம், லிங்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம என்னென்ன கான்செப்ட் படிச்சிருக்கோம் அது எல்லாமே கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ டிடி உள்ள நீங்க கொடுக்கணும். ஸோ இங்க டோட்டலி 4 இருக்கிறதுனால நீங்க 4 டைம்ஸ் டிடி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இது கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ரோ. இப்ப செகண்ட் ரோ வேணும்னா திரும்பி சேம் கைண்ட் ஆஃப் செட் இன்னொரு வாட்டி போடுறீங்க. தேர்ட் வேணும்னா சேம் செட் இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்றீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் அ டேபிள்ஸ். ஸோ இப்போ அது பார்க்கலாம் ஒரு வாட்டி, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ டேபிள் கிரியேட் பண்றதுக்காக நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ணிருக்கிறோம். ரோஸ் கிரியேட் பண்றதுக்காக டிஆர்என் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்மளோட ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 காலம்ஸ் இருக்குன்னு எடுக்கிறேன். ஸோ காலம்ஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேக் டிடிமா. இன்னும் என்ன பண்ணேன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் மீன்ஸ் ஸ்டூடெண்டோட நம்பர் மீன்ஸ் ஐடி நம்பர், ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்டோட அட்ரஸ், ஸ்டூடெண்டோட ஃபோன் நம்பர், ஸ்டூடெண்டோட மெயில், அது எல்லாமே வரும். நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிற கோர்ஸ் மட்டுமே நான் காலம்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல வந்துட்டு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா எவ்ரி ரோல வந்துட்டு அதுக்கு ரிலேட்டட் காலம்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ இங்க என்ன பண்றேன்னா ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் காலம் நேம் கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல நான் அந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற டீடைல்ஸ் எழுதிக்கிறேன் ஹெட்டிங்ஸ் மாதிரி. ஸோ இங்க ஸ்டூடெண்ட் நேம் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். இன்னொரு காலம்ல நான் என்ன கொடுக்குறேன்னா கோர்ஸ் கொடுத்துட்றேன், என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி. ஸோ இங்க ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ். நம்மளுக்கு டேபிள் மாதிரி வரல. எதுக்காகனா யூஸ்வலி நம்மளோட டேபிள் சைஸ் மீன்ஸ் டேபிள் பார்டர், அதுக்கு பார்டர் இருக்கும், அந்த பார்டர்ன்றது 0 தெரியாது. நம்ம அந்த பார்டர் கொடுக்கணும்னா ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். பார்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி தெரியும். பாருங்க பார்டர் வந்துச்சு. இனிஷியலி த பார்டர் வில் பி 0. உங்களுக்கு பார்டர் வேணும்ன்றப்ப நம்ம டேபிள் டேக்ல நீங்க ஆட்ரிபியூட் பார்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ரோல 3 காலம்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்போ சேம் காப்பி பண்ணிக்கோங்க, அந்த கம்ப்ளீட் ரோ காப்பி பண்ணிக்கோங்க, இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ரோல் நம்பர் என்ன வேணுமோ ரோல் நம்பர் போடுங்க, ஸ்டூடெண்ட் நேம் என்ன வேணுமோ அந்த நேம் கொடுங்க, ஸ்டூடெண்டோட கோர்ஸ் வந்துட்டு HTML எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்க ரோல் நம்பர் வந்துட்டு 102 கொடுத்துக்கிறேன். ஓகே 102. ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு நான் கொடுத்துறேன் சார், சம்திங் ஏதோ ஒன்று கொடுங்க நேம்ஸ், உங்களோட இஷ்டம். நான் ஜஸ்ட் எனக்கு வாய்க்கு என்ன வருதோ அது கொடுத்துட்டு இருக்கேன், மைண்டுக்கு என்ன வருதோ அது கொடுத்துட்டு இருக்கேன். CSS கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட் வேணும்னா கூட நீங்க சேம் காப்பி பண்ணிருக்கிறத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்துட்டு 103 ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு ஹர்ஷா, அடுத்தது கோர்ஸ் வந்துட்டு ஜாவா கொடுத்துட்டேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு நீட்டா வந்துச்சு பாருங்க. கரெக்டா? ஸோ எவ்ரி ரோல 3 காலம்ஸ் இருக்கிறதுனால அரேஞ்ச் ஆயிடுச்சு. டோட்டலா 4 ரோஸ் இருக்கு. இங்க இந்த டேட்டா அப்படியே இருக்கு, இந்த ஹெட்டிங்ஸ் அதே மாதிரி இருக்கு. இந்த ஹெட்டிங்ஸ் கொஞ்சம் ஹைலைட் ஆகணும். ஸோ அப்போ நம்ம இந்த டிடி பிளேஸ்ல டிஹெச் டேபிள் ஹெட்டிங் பண்ணிட்டுமா, டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங், டிஹெச் மாத்திக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எண்டிங் டேக்ஸ் கூட சேஞ்ச் ஆயிடும். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் டார்க்கா இதாயிடும். எல்லாமே லெஃப்ட் சைட்ல தான் அலைன் ஆயிருக்கும். நீங்க அது எல்லாமே சென்டர்ல வேணும்ன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க அலைன் இஸ் ஈக்குவல் டு சென்டர் கொடுத்துருக்கிறதுனால டேபிள் சென்டர்ல அலைன் ஆகும். அதுல உள்ள இருக்கிறது நம்ம சென்டர்ல கொடுக்கணும் இல்லையா. ஒரு பாக்ஸ் வந்துட்டு செல்லுன்னு சொல்றோம், அந்த செல்லுல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே சென்டருக்கு வரணும். அப்போ நம்ம இந்த டேபிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேபிளுக்கு ஸ்டைலிங் பண்ணுங்க, இந்த டேபிளுக்கு ஸ்டைலிங் பண்ணுங்க. நான் இங்க என்ன பண்றேன்னா இன்டர்னல் ஸ்டைலிங் யூஸ் பண்ண போறேன். சோ என்ன பண்றேன்னா டேபிள் அந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுல உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே சென்டருக்கு அலைன் ஆகணும்ன்றதுக்காக டெக்ஸ்ட் அலைன் இஸ் ஈக்குவல் டு சென்டர்னு கொடுத்துறேன். ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க கண்டென்ட் எல்லாமே சென்டர் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கமிங் ஃப்ரம் த CSS. டெக்ஸ்ட் அலைன் இஸ் யூஸ் டு அலைன் த டெக்ஸ்ட் அட் த சென்டர். ஓகேவா? சோ இந்த மாதிரி பண்ணலாம். சோ இங்க ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலர் இதுவே எனக்கு கலர்ல வேணும். வெரி சிம்பிள். எதுல நீங்க கலர் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த 102 மட்டும் தான் கலர்ல வேணும். சிம்பிள். இன்லைன் ஸ்டைலிங் தெரியும் இல்லையா? ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் ரெட் கலர். அவ்வளவு, அது மட்டுமே ரெட் கலர்ல வருமா? பாருங்க ரெட் கலர்ல வந்துருக்கு.
ஓகேவா? இல்ல மேம் அந்த கம்ப்ளீட் ரோ எனக்கு வேணும்னப்ப சிம்பிளா அந்த கம்ப்ளீட் அந்த டிஆர்ல டிடி குடுக்குற பிளேஸ்ல டிஆர்ல குடுத்துருங்க. அப்ப அந்த கம்ப்ளீட் ரோ நமக்கு ரெட் கலர்ல வந்துரும். இல்ல மேம் எனக்கு ஹைலைட் கூட ஆகணும். ஹைலைட் பண்ணணும்னா வெரி சிம்பிள். என்னது? பார்டர் கலர் குடுத்துருங்க. பார்டர் பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துட்டீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ரோ ஹைலைட் ஆயிடும். எப்படி? யூசிங் எ ப்ராப்பர்ட்டி பேக்கிரவுண்ட் கலர். இங்க நம்ம மல்டிபிள் ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற போது கம்பல்சரி செமிகாலன் கொடுக்கணும். இல்லனா வொர்க் அவுட் ஆகாது. எரர் வந்துரும். எரர் வர இதுல எரர்ஸ் எல்லாம் காட்டாது ஆக்சுவலா. நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணும்போது இங்க எதுவுமே எரர்ஸா காட்டாது. அது எஃபெக்ட் ஆகாது. அவ்வளவுதான். சோ நம்மளுக்கு அது எஃபெக்ட் ஆகாது. கம்பல்சரி ப்ராப்பர் நேம்ஸ் கொடுக்கணும். அடுத்தது மல்டிபிள் ஸ்டைல்ஸ் இன்லைன்ல பண்ணும்போது செமிகாலன் கொடுத்துட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டைல் எழுதணும். சோ நான் பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு பிங்க் கலர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிங்க் கலர் கொடுத்த உடனே அதோட பேக்கிரவுண்ட் கலர் பிங்க் அண்ட் வந்துச்சு பாருங்க. ஹைலைட் பண்ணிட்டீங்க அது கம்ப்ளீட் இது. இங்க ஒரு டெக்ஸ்டை எழுதணும்னு இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஎஸ்எஸ்ன்றது கிளிக் பண்ணும்போது சம் ஃபைல் ஓபன் ஆகணும். மீன்ஸ் லிங்க் மாதிரி கொடுக்கணும். அப்ப சிம்பிளா என்னது? அந்த டிடி பிளேஸ்ல அந்த காலம்ல ஆங்கர் டேக் கொடுத்துருங்க. ஆங்கர்னு கொடுங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா ஆங்கர் டேக் ஓபனிங் க்ளோசிங் ஆகுது. இந்த 2 டேக்ஸ் நடுவுல சிஎஸ்எஸ் கொடுத்துருங்க. அப்ப அந்த சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட்ன்றது லிங்க் ஆயிடும். லிங்கா மாத்திருக்கேன். இப்ப அது கிளிக் பண்ணப்ப நான் பேஜ் ஓபன் ஆகும். பேஜ் ஓபன் ஆகணும்னா இங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அந்த கிளிக் பண்ணும்போது நான் என்ன ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா கூகுளே ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சேம் திங். நான் என்ன சொல்லிருக்கேனோ அதுவே நான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன். டிஃபரெண்ட் சொல்லல. நீங்க டிஃபரெண்ட் வச்சுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுவும் செப்பரேட் பேஜ்ல ஓபன் ஆகணும்ன்றதுக்காக டார்கெட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாமா? டார்கெட் இஸ் ஈக்குவல் டு வாட் வி ஷுட் கிவ் blank அண்டர்ஸ்கோர் blank கரெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணனும். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் செப்பரேட் டேப்ல ஓபன் ஆகும். சோ லிங்க்ஸ் மட்டுமே வானா லிங்க்ஸ் மட்டுமே கிடையாது, இமேஜஸ் கூட வச்சுக்கலாம். ஃபார் சப்போஸ் இந்த ஹர்ஷான்ற பிளேஸ்ல டெக்ஸ்ட் எடுத்துட்டு ஒரு இமேஜ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அப்ப என்ன பண்ணலாம்? இது ஹர்ஷான்றதை எடுத்துட்டு இமேஜ் வேணுமா? இமேஜ் டேக் யூஸ் பண்ணுங்க. நீங்க எந்த இமேஜ் இங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதோட லொகேஷன் கொடுங்க. ஸ்மைலி ஃபேஸ் தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்? அதை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த காப்பி ஆஸ் பாத்ன்னு கொடுத்துக்கிட்டு இங்க எஸ்ஆர்சில கொடுங்க. அப்ப அது என்ன ஆகுது? நம்மளோட டெக்ஸ்ட் இருக்கிற பிளேஸ்ல ஹர்ஷான்ற பிளேஸ்ல இமேஜ் வந்துடும். So this kind of things can be used in the tables. So many things இருக்கு. நம்ம 2 columns merge பண்ணிடலாம். 2 rows merge பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 columns இப்போ இந்த ஜாவான்றது இல்ல. இந்த 2 columns merge பண்ணிடணும். மீன்ஸ் இந்த ஸ்மைலி ஃபேஸ் ஜாவா இல்ல. இந்த ஜாவான்றது கிடையாது. இந்த 2 columns கம்பைன் பண்ணிட்டு ஒரே ஸ்மைலி ஃபேஸ் தான் வரணும். அப்படியே இந்த ஜாவா எடுத்துடலாம் இல்லையா? எடுத்துடுறேன். எடுத்துட்டோம்னா அந்த செல் எம்டியா இருக்கும். சோ அப்படியே டிடி எடுத்துடலாம். டிடி கூட எடுத்துடுறேன். ஆனா கூட அந்த பிளேஸ் எம்டியாவே இருக்கும். இந்த கம்ப்ளீட் கவர் ஆயிடணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த காலம் தானே இங்க ஃபுல்லா வந்துடணும். மீன்ஸ் இந்த ஸ்மைலி ஃபேஸ் தானே. சோ அப்ப இங்க என்ன கொடுக்கணும்னா இந்த டிடில கால் என்ன கொடுக்கணும்னா காலம்ஸ் தானே நீங்க மெர்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ கால் ஸ்பான் இஸ் ஈக்குவல் டு எத்தனை காலம்ஸ் நீங்க மெர்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு காலம், இது ஒரு காலம், 2 காலம்ஸ். சோ கால் ஸ்பான் இஸ் ஈக்குவல் டு 2 ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கம்ப்ளீட் காலம் அந்த 2 காலம்ஸ் ஒரே காலமா மாத்திடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம காலம்ஸ் மெர்ஜ் பண்ணிடலாம். ஃபார் சப்போஸ் நான் இப்போ இந்த 2 ரோஸ் மெர்ஜ் பண்ணிடணும். மீன்ஸ் இந்த HTML இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே HTML தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னுட்டு நம்ம ரெண்டுத்துலயுமே HTML கொடுக்காம லைக் திஸ் HTML எனக்கு கொடுக்காம நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுமே ஒரே மாதிரி மெர்ஜ் பண்ணிடலாம் ரோஸ். அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டுமே ஒண்ணே இருக்கிறதுனால நீங்க இந்த ரோ எடுத்துடலாம். இந்த ரோ எடுத்துடுங்க. எங்க ரெண்டு சேமா இருக்கு அந்த ரோ எடுத்துட்டு இதுவே நம்ம இங்க கவர் ஆகும். நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இங்க ஸ்பேஸ் இருக்கும். இந்த ரோவே இங்க கூட கவர் ஆயிடும், மெர்ஜ் ஆயிடும். சோ அப்போ இந்த HTML இருக்கிற காலம் மீன்ஸ் அந்த ரோ உள்ள காலம்ல ரோ ஸ்பான் ன்னு கொடுக்குறீங்க. என்னமா? ரோ ஸ்பான் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ரோஸ் மெர்ஜ் பண்றீங்க? 2. இது ஒண்ணு இது ஒண்ணு 2 ரோஸ். ரன் பண்ணீங்கன்னா அது ரெண்டுமே கவர் ஆயிடும். சோ இந்த விதமா நம்ம காலம்ஸ் ஸ்பான் மீன்ஸ் மெர்ஜ் பண்ணிக்கலாம், ரோஸ் மெர்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க மெர்ஜ் பண்ணும்போது அந்த ரோ இருக்கட்டும் காலமா இருக்கட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணலன்னா ஒர்க் அவுட் ஆகாது. செப்பரேட் இன்னொரு மாதிரி காலமோ செப்பரேட் ரோ கிரியேட் ஆகும். ஓகேவா? அது எடுத்துட்டு தான் நம்ம மெர்ஜ் பண்றதுக்காகும். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டேபிள்ஸ். புரிஞ்சுச்சா இது எல்லாருக்குமே? எஸ் மா, கிளியரா? எஸ் டேபிள்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவ் டு கிரியேட் அ ஃபார்ம். சோ நம்ம ஏதாவது ஒரு ஜாப் கொடுக்க அட்டெண்ட் பண்ணணும்னப்ப சம் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றோம். சோ அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். இப்போ ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் a tag called form tag.
ஃபார்ம் டேக் தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஃபார்ம் அண்ட் கொடுத்துட்டு என்டர் அண்ட் கொடுத்து டேப் கொடுத்த உடனே அதுக்கு தேவைப்பட்டிருக்கிற டிஃபால்ட் அட்ரிபியூட்ஸ் தானாவே வந்துடும். ஸோ இந்த ஆக்ஷன் என்ன ஆகுதுன்னா, நம்ம சம் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் கிளிக் பண்றோம். சப்மிட் அண்ட் கிளிக் பண்ணப்ப நம்மளுக்கு எஸ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டு த யூஸ் சம்திங் நமக்கு ஒரு மெசேஜ் வரும். எஸ் சார் நோ மீன்ஸ் நம்ம சப்மிட் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸா ஒரு பேஜ் வந்துட்டு இருக்கு. அந்த பேஜ் தான் நம்ம இங்க கொடுக்கணும். ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அந்த பேஜ் இங்க கொடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அப்புறமா லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்ம்ஸ் உள்ள டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃபீல்டு வந்துட்டு நேம் என்டர் பண்றதுக்காக, இன்னொரு ஃபீல்டு வந்துட்டு அவங்களோட இமெயில் என்டர் பண்றதுக்காக, மொபைல் நம்பர் என்டர் பண்றதுக்காக, நீங்க ஜெண்டர் ஃபீமேலா மேலா என்டர் பண்றதுக்காக, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன ஸ்கில்ஸ் இருக்கு உங்களுக்கு, லைக் சிஎஸ்எஸ் ஸ்கில்ஸ் இருக்கு, அது எல்லாமே மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கும் போது மல்டிபிள் ஸ்கில்ஸ் செலக்ட் பண்றதுக்காக எந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணணும், ஒரே ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்காக எந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணணும். அதுல உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம ஒரே ஒரு டேக் தான் காமனா யூஸ் பண்றது. தட் இஸ் கால்ட் இன்புட் டேக்மா. இன்புட் டேக் யூஸ் பண்றோம். தட் இஸ் ஒரே ஒரு டேக் தான். அது வந்துட்டு க்ளோசிங் டேக் கிடையாது, ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு இங்க டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஒரு அட்ரிபியூட் வந்துடும். டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னுட்டு. இந்த டைப் மூலமா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் மூலமா நம்ம ஒரு நேம் என்டர் பண்றதுக்காக யூஸ் ஆகுற ஃபீல்டு தான் இது. சோ நான் இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு வந்துடும். ஓகேவா? பர்த்தாருக்கு எடுத்துதான் வந்து. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு மாதிரி வந்திருக்கு பாருங்க. சோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுல என்ன என்டர் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் இருக்கணும். சோ அதுக்காக இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா யூசர் நேம் பண்ணிட்டு கொடுத்துடுறேன் நான். சோ யூசர் நேம் அண்ட் கொடுக்கறதுனால நம்மளுக்கு இந்த பாக்ஸுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட் வந்திருக்கும். யூசர் நேம் அந்த பாக்ஸ் வந்து இப்போ இந்த பாக்ஸ் உள்ள நம்ம என்ன எழுதணும்ன்றது வந்து எம்டியா இருக்கு. இதுல நம்மளுக்கு என்ன எழுதணும்னு கூட நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? சோ அதுக்காக there is a one more attribute here is that is a placeholder is equal to இங்க கொடுங்க enter your name பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி கொடுங்க. நீங்க இந்த பிளேஸ் ஹோல்டர்ல என்ன மாதிரி வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ இங்க நமக்கு ஹிண்டா கொடுக்கும். ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கௌதமி அண்ட் கொடுத்துருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது டிஸப்பியர் ஆகும். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் ப்ரொவைடிங் ஹிண்ட் வாட் டு என்டர் இன் தட் ஃபீல்ட்ன்ற மாதிரி தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபீல்டு. ஸோ இன்னொன்னு பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாஸ்வேர்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ பாஸ்வேர்டு இங்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். எல்லாமே நம்மளுக்கு பக்கத்திலே வரும். கீழே வரணும்ன்றதுக்காக நம்ம எவ்ரி ஃபீல்டு ஆன அப்புறமா பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப கீழே வந்துடும், நம்மளுக்கு கீழே வரும். ஸோ எனக்கு இன்னும் ஸ்பேஸ் வேணும்னப்ப இன்னொரு பிரேக் யூஸ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வரும், ஒரு லைன் ஸ்பேஸ் கீழே வரும். ஓகேவா? இப்போ பாஸ்வேர்டுக்கு வேணும்ன்றப்போ நம்ம ஜஸ்ட் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கொடுக்க கூடாது. நம்ம யூஸ் பண்றது இன்புட்ன்றது இன்புட் டேக் தான் நம்ம யூஸ் பண்ண போறது. ஓகேவா? இன்புட் தான் நம்ம யூஸ் பண்றது. ஆனா டைப் வந்துட்டு பாஸ்வேர்ட் அண்ட் கொடுக்கணும். சோ பாருங்க, ஜஸ்ட் see here என்ன சொல்றேன்னா இன்புட் டேக் தான் நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? இன்புட் டேக் தான் நம்ம யூஸ் பண்றது. இங்க டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ன்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம என்டர் பண்ற பாஸ்வேர்டு நம்மளுக்கு விசிபிள் ஆகாது. ஆக்சுவலா நம்ம என்டர் பண்ணும்போது அது வந்துட்டு புல்லட் ஷேப்ல இருக்கும். சோ அந்த மாதிரி வரணும்ன்றதுக்காக நம்ம டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் ன்னு கொடுக்குறீங்க. சோ ரீஃப்ரெஷ் பண்ணுங்களேன். இங்க பாக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸ்ல கூட உங்களுக்கு ஹிண்ட் இருக்கணும். மீன்ஸ் அதுல என்ன மாதிரி என்டர் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். சோ பிளேஸ் ஹோல்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரி, ரிஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ இதெல்லாம் என்டர் பண்ணுங்களேங்க, நமக்கு தெரியாது. இட் இஸ் லைக் புல்லட் ஷேப்ல இருக்கும். நீங்க பாக்குறோம்னப்ப அந்த ஐ சிம்பிள் கிளிக் பண்ணா மட்டும் தான் நம்ம என்ன என்டர் பண்ணிருக்கோமோ லெட்டர்ஸ் தெரியும். So this kind of things can be done with the help of a password type. ஓகேவா? இன்புட் டேக்லயே நம்ம attribute type is equal to password கொடுக்கணும். இன்னொரு கைண்ட் ஆஃப் attribute என்னதுன்னா அந்த இன்புட்லயே நம்ம இமெயில்ஸ் என்டர் பண்ணும்போது நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்ட் யூஸ் பண்ணி இந்த டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம்னா அதுல ஒரு லெட்டர்ஸ் மட்டுமே அக்செப்ட் பண்ணுது. நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா அது வந்துட்டு மெயில் மாதிரி அக்செப்ட் பண்ணாது. நம்ம பை சான்ஸ் நம்ம @ சிம்பிள் கொடுக்கலன்னா நம்ம @something.com கொடுத்தா மட்டும்தான் அது இமெயிலாம் கன்சிடர் ஆகும். கரெக்டா? நம்ம கொடுக்காம ஒரு நேம் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஒர்க் அவுட் ஆகுமா? அது இமெயில கன்சிடர் ஆகாது.
அப்ப அது நம்மளுக்கு சொல்லணும். இது வந்துட்டு இமெயில் மாதிரி ஃபார்மேட்ல கிடையாது. நீங்க இது மாதிரி என்டர் பண்ணுங்க நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். சோ அப்போ டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம என்ன கொடுக்கணும்னா இமெயில் கொடுக்கணும். சோ பாருங்க இங்க கூட பிரேக் டேக் யூஸ் பண்றேன். எதுக்காகனா நமக்கு 2 லைன்ஸ் ஸ்பேஸ் வரணும்ன்றதுக்காக. சோ இமெயில் ஃபீல்ட் கிரியேட் பண்றதுக்காக நானும் இன்புட் டேக் தான் யூஸ் பண்றேன். இப்ப ரன் பண்ணுங்களேன். இங்க பாத்தீங்களா இப்ப நான் சம்திங் லைக் கௌதமி கொடுத்துடுறேன். அதுக்கு இமெயில் கிடையாது. ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். இட் வில் நாட் கன்சிடர் லைக் a email. சோ இப்போ என்ன பண்றோம்னா இமெயில் டைப் கொடுக்கிறோம். இமெயில் டைப் பண்ணி கொடுக்கிறோம். பிளேஸ் ஹோல்டர் வேணும்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? என்னன்னு கொடுக்குறீங்க? என்டர் யுவர் இமெயில் அன்னிட்டு நான் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துடுறேன். சோ இப்போ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நான் ஜஸ்ட் கௌதமின்னு கிளிக் பண்ணிட்டு விட்டுறேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க கொடுக்கும் பாருங்களேன். ப்ளீஸ் இன்க்ளூட் @ in the email address. அது டெக்ஸ்ட்ல வந்திருந்துச்சா? இல்ல. எப்ப நம்ம இமெயிலா டைப் கொடுக்குறோமோ அப்ப இட் வில் tell us to enter like a email formatல கொடுங்கன்னு கொடுக்கும் பாருங்க. கீழ வந்து பாருங்க டூல் டிப் வருது பாருங்க. So that is what the importance. அப்ப அது கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இமெயிலா கன்சிடர் ஆகும். இப்போ ஓகே தான். அது நோட்டிபிகேஷன் கொடுக்கும் நம்மளுக்கு. So this is how you can able to add this. புரியுதாமா? So the next thing என்னதுன்னா மொபைல் நம்பர்ஸ் என்டர் பண்ணணும். சோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும்னா அதுக்கு கூட நம்ம இன்புட் டேக் தான் யூஸ் பண்றோம். ஆனா டைப் வந்துட்டு டெல்ன்னு கொடுக்குறீங்க. சோ நான் ஜஸ்ட் இந்த லைன் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அங்க பிஆர் டேக் கொடுக்கல. சோ நீங்க கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா சைட் பை சைடு வந்துடும். அதுக்காக இங்க பாஸ்வேர்ட் என்ற பிளேஸ்ல மொபைல் நம்பர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்குமா. நான் ஜஸ்ட் ஃபியூ ஃபீல்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. சோ என்டர் யுவர் மொபைல் நம்பர் அன்னிட்டு இங்க கொடுத்துடுறேன். இங்க டைப் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும்னா டெல்ன்னு கொடுத்துருங்க. சோ தட் இட் இஸ் meant for entering the mobile numbers அன்னிட்டு. சோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் நம்பர் வந்து you can give your mobile numbers. இல்ல நம்ம இங்க வந்துட்டு இந்த நம்பர்லயே ஸ்டார்ட் ஆகணும் இதுலயே தான் வரணும்னப்ப நம்ம கம்பல்சரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபீல்டுக்கு அப்ளிகபிள் பண்ணிக்கணும். இல்லனா நம்ம எப்படினா அப்படி நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் இங்க. ஓகேவா? சோ ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல நம்பர் கொடுக்கணும். இவ்ளோ லிமிட் தான் இருக்கணும்னப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அது நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? சோ மொபைல் நம்பர் ஃபீல்டுக்காக யூஸ் பண்ற டைப் வந்துட்டு டெல்ன்றது. இப்போ நான் சொல்லிருக்கேன் உங்களோட ஸ்கில்ஸ் மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருந்தா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சோ அப்ப வாட் கைண்ட் ஆஃப் டேக் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப கூட நம்ம இன்புட் டேக் தான் யூஸ் பண்றோம். ஆனா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற அட்ரிபியூட் கூட டைப்பே தான். ஆனா வேல்யூ வந்துட்டு செக் பாக்ஸ் அன்னிட்டு யூஸ் பண்ண போறீங்க. சோ நான் நீங்க என்ன பண்றேன்னா ஸ்கில்ஸ் அன்னிட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஃபீல்டுக்கு நேம் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் கொடுத்துக்கிறேன். இன்புட் டேக்ல நம்ம சம்திங் ஓகே. சோ இங்க வந்துட்டு இன்புட் டேக்ல டைப் வந்துட்டு நான் செக் பாக்ஸ் அண்ட் கொடுக்குறேன். செக் பாக்ஸ் கொடுக்கறதுனால என்னன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இன்புட் ஃபீல்டு எந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது? இந்த ஸ்கில்ஸ் கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சோ அதுக்காக நம்ம கம்பல்சரி ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். இல்லனா நம்ம வந்துட்டு ஸ்கில்ஸ்ன்றது மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும். சோ நான் இதுவே வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். சோ காப்பி பேஸ்ட் ஒரு 4 செக் பாக்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா? 4 பாக்ஸஸ் வந்திருக்கு. நம்ம இந்த இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் 4 வாட்டி கொடுத்திருக்கேன். நீங்க இந்த 4மே ஒரே ஃபீல்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு நீங்க சொல்லணும். அப்பதான் அந்த 4மே ஒரே இதுக்கு ஸ்டோர் ஆகும். ஒரே டேட்டாபேஸ்ல. இங்க நம்ம இங்க வந்துட்டு எல்லா ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டு ஆக்சுவலா அதுல என்டர் பண்ற டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக கண்டிப்பா ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணணுமா. தட் இஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம். மீன்ஸ் நம்ம இங்க ஒரு அட்ரிபியூட் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம்னா டேட்டாபேஸ்ல நம்ம கொடுத்திருக்கிற நேம்ல டேட்டாபேஸ்ல சேவ் ஆகும். இந்த பாஸ்வேர்ட் கூட சேவ் பண்ணிக்கணுமா. அப்ப என்ன கொடுக்குறீங்க? நேம் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்டர் பண்ற வேல்யூஸ் எல்லாமே டேட்டாபேஸ்ல இந்த நேம் கீழே சேவ் ஆகும். கண்டிப்பா இந்த அட்ரிபியூட் கொடுக்கறதுனால அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த இமெயில் கூட சேவ் பண்ணணும் டேட்டாபேஸ்ல. அப்ப நேம் இஸ் ஈக்குவல் டு இமெயில் ன்னு கொடுக்குறீங்க. இந்த மொபைல் நம்பர் கூட சேவ் பண்ணணும். நேம் இஸ் ஈக்குவல் டு மொபைல் ன்னு கொடுக்குறீங்க. அதே விதமா இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க ஒரு 2 ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த 2 ஆப்ஷன்ஸ் ஒரே கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க கண்டிப்பா என்ன சொல்லணும்னா இது எல்லாமே ஒரே கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எல்லா இன்புட் ஃபீல்ட்ஸ்ல ஒரே நேம் தான் கொடுக்கணும். நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில்ஸ், நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில்ஸ் கொடுத்துடணும்.
அப்பதான் இந்த 4மே ஒரே கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னுட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே இந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது ரெகக்னைஸ் ஆகும். அதே நீங்க கொடுக்கலன்னா ஒன்னொன்னு செப்பரேட் ஆயிடும். அதுவே செப்பரேட் இதே செப்பரேட் ஆகும். சோ கண்டிப்பா இந்த நேம் என்ற ஆட்ரிபியூட் ப்ரொவைட் பண்ணணும். இங்க டெக்ஸ்ட் கூட வேணும் இல்லையா? சோ நான் என்ன பண்றேன்னா HTML ன்னு கொடுக்குறேன். இன்னொரு இதுல என்ன பண்றோம் CSS ன்னு கொடுக்குறேன். இன்னொன்னு CSS, இன்னொன்னு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துறேன். இன்னொன்னு வந்துட்டு ஜாவான்னு கொடுக்குறேன். சோ இப்ப 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்க வந்திருக்கு பாருங்க. இப்ப எனக்கு HTML வரும், ஜாவா ஸ்கிரிப்ட் வரும், ஜாவான்னு கூட வரும். சோ அட் ஏ டைம் நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணணும்ன்றப்ப நம்ம செக் பாக்ஸ் தான் யூஸ் பண்றோம். இல்ல ஒரே ஆப்ஷன் தான் நான் கிளிக் பண்ணணும்ன்றப்ப இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே பாக்ஸே வேணும்ன்றப்ப மீன்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல ஒரே ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிக்கணும். அப்போ நம்ம யூஸ் பண்ற ஆட்ரிபியூட் வந்துட்டு டைப் தான். ஆனா வேல்யூ வந்துட்டு ரேடியோன்னு கிளிக் பண்றீங்க. சோ இப்போ அந்த ஃபீல்ட் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜெண்டர். சோ இப்போ ஜெண்டர்ல வந்துட்டு நம்ம மல்டிபிள் ஜெண்டர் நேம்ஸ் கொடுக்க மாட்டோம். ஃபீமேல்னா ஃபீமேல், மேல்னா மேல், அதர்ஸ்னா அதர்ஸ். கரெக்டா? சோ யூஸ் பண்ற டேக் இன்புட் தான். டைப் வந்துட்டு ரேடியோன்னு கொடுத்துடணும். டைப் வந்துட்டு ரேடியோ. இங்க இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரணும்ன்றதுக்காக இன்புட் டேக்ல நம்ம கண்டிப்பா நேம் கொடுக்கணும். தட் இஸ் ஜெண்டர் ஃபீல்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சோ நான் இப்ப இதுவே காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு 2 வாட்டி போட்டுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இன்புட் வந்துட்டு மேல்னு சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டன் வந்துட்டு ஃபீமேல், செகண்ட் பட்டன் வந்துட்டு ஃபீமேலுக்காக, தேர்ட் பட்டன் வந்துட்டு அதர்ஸ்க்காக. இப்ப ரன் பண்ணுங்க. இங்க பாருங்க ஜெண்டர் வந்துட்டு மேல், ஃபீமேல், அதர்ஸ். இப்போ இதுல நீங்க ஃபீமேல் ஆச்சுன்னா ஃபீமேல் கிளிக் பண்றீங்க. இப்ப அதே நீங்க மேல் கூட செக் பண்ணாம வராது பாருங்க, அது டிஸப்பியர் ஆகும். அதுவே நீங்க இந்த நேம் இஸ் ஈக்குவல் டு ஜெண்டர் கொடுக்கலன்னா அந்த 3மே டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு தோணுங்க. பாருங்களேன், 3மே செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 3மே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், ஒரே ஃபீல்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது கிடையாது. நீங்க சொல்லணும் இந்த 3மே ஒரே கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி இந்த நேம்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்ப நீங்க இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க அதர்ஸ் கிளிக் பண்ணும்போது இது ரெண்டுமே வராது. திரும்பி பாருங்க, ஒன்னு கிளிக் பண்ணும்போது இன்னொரு டிஸப்பியர் ஆகும். So that is what the purpose of using the radio. ஒரே ஆப்ஷன் தான் செலக்ட் பண்றதுக்காகவும் இந்த டைப் மூலமா. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும்னா செக் பாக்ஸ் யூஸ் பண்றீங்க. ஒர்க் அவுட் புரிஞ்சிட்டு இருக்கேன் என்ன சொல்றேன் நானிட்டு? எஸ் எஸ் மேம், எஸ் மேம். அடுத்தது இன்னொன்னு என்னதுன்னா இது ஒரு ஃபார்மேட். நம்ம டிராப் டவுன் மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா there is a one more type of tag. For example, உங்களுக்கு இங்க ஸ்கில்ஸ்ன்றது இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கிறோம். இன்னொரு வே என்னன்னா டிராப் டவுன், இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு வரும்னு டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. சோ இங்க நான் என்ன பண்றேன்னா கோர்சஸ், என்ன கோர்சஸ்ல நீங்க சர்டிஃபை ஆயிருக்கீங்கன்னு சொல்றதுக்காக இந்த லேபிள் கொடுத்துருக்கேன் கோர்சஸ். there is a one tag called select tag. இந்த select tagல நம்ம என்ன பண்றோம்னா ஆப்ஷன்ஸ் டிராப் டவுன் ப்ரொவைட் பண்றதுக்காக யூஸ் பண்ற tag தான் select tag. அந்த select tag உள்ள ஆப்ஷன்ஸ் டிராப் டவுன் ஆகணும். சோ யூஸ் a tag called option tag. சோ இதுல நீங்க நேம் வந்துட்டு டேட்டாபேஸ்ல எந்த மாதிரி நேம்ல சேவ் ஆகணும்ன்ற மாதிரி கொடுக்குறீங்க. கோர்ஸ் ஐடி வேணுமா நம்ம சொல்ற ஸ்டைலிங்ஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகும், அது மாதிரி கொடுத்துக்கலாம். சோ கோர்ஸ்ன்றது ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணுமானா கொடுங்க, இல்லைன்னா வேணாம். சோ இங்க வந்துட்டு நான் கோர் ஜாவால சர்டிஃபை ஆயிருக்கேன், அது ஒன்னு ஆப்ஷன். அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இங்க திரும்பி இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு செகண்ட் வேல்யூ, செகண்ட் ஆப்ஷன் என்ன வரணும்னா நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு டேட்டாபேஸ் கூட எனக்கு தெரியும்ன்ற மாதிரி டேட்டாபேஸ் கொடுத்துக்கிறீங்க. செகண்ட் தேர்ட் ஒன் என்ன ஆப்ஷன் வேணுமா, தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு இங்க வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் வந்துட்டு வெப் டெக்னாலஜிஸ் கூட கொஞ்சம் வரும்ன்ற மாதிரி அந்த ஆப்ஷன் கூட போட்டுறேன். சோ நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அட்வான்ஸ்டு ஜாவா கூட வரும்னுட்டு நான் இந்த போட்டுறேன். ஓகேவா? சோ இப்போ இதெல்லாமே நான் பண்ணிருக்கேன் இல்லையா, ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. சோ இது கீழே வரணும்ன்றதுக்காக நம்ம இங்க என்ன பண்ணணும், பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். சோ பிரேக் டேக், சோ இங்க நம்ம பிரேக் டேக் யூஸ் கீழே வரும். சோ அது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா கீழே வருது. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோமோ அது இங்க வந்திருக்கு. இப்ப கீழே இது டிராப் டவுன் மாதிரி இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க வருது பாருங்க, செலக்ட் பண்ணிக்கலாம். சோ டிராப் டவுன்ஸ், எஸ் ஆர் நோ? சோ டிராப் டவுன்ஸ் வேணும்ன்றப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா செலக்ட் டேக்ஸ் யூஸ் பண்ணி அதுல உள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். சோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் டேக். சோ நெக்ஸ்ட் என்னதுன்னா இப்போ நம்ம இன்புட் டேக் யூஸ் பண்றதுனா நம்மளுக்கு சிங்கிள் லைன் ஆஃப் பாக்ஸ் மட்டும் தான் வருது. சோ நம்மளுக்கு ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஆனது கொஞ்சம் பெருசா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட பாக்ஸ் ஆனது கொஞ்சம் பெருசா இருக்கும். எதனா ரிவ்யூஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு பாக்ஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த சின்ன சிங்கிள் லைன்ல மாதிரி இருக்காது.
ஸோ அந்த மாதிரி வரணும்னப்ப there is a one more tag called text area tag. ஸோ இந்த text area tag வந்துட்டு கொஞ்சம் பெருசா கொடுக்குமா. ஸோ பாருங்க இந்த மாதிரி கொடுக்கும் பெருசா. ஸோ கீழே வரணுன்றதுக்காக பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அது கீழே வந்துடும். சாரி சேவ் பண்ணிட்டு இங்க ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, கீழே வரும். ஸோ இங்க என்ன பண்ணனா கமெண்ட்ஸ் ஆர் ரிவ்யூஸ் கொடுக்கணும்ன்றப்ப நம்ம இந்த டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறத அவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது. ஸோ யூ கேன் என்டர் மல்டிபிள் எது வேணா என்டர் பண்ணிக்கலாம். இட் இஸ் கோயிங் ஆன் டவுன் பை டவுன் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் நீங்க எழுதிக்கலாம், டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபீல்டு. ஸோ இப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலா ஒன்று மட்டும் ரன் பண்ண போறோம். தட் இஸ் கால்டு சப்மிட். இந்த ஃபீல்டு எல்லாமே என்டர் பண்ணிட்டோம்னா இது போயிட்டு சேவ் ஆகணும், சப்மிட் ஆகணும். ஸோ தென் தெர் இஸ் ஒன் டேக் கால்டு, அது கூட இன்புட் டேக் தான். இன்புட் டேக்ல டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் என்ற பட்டன் வந்திருக்கு பாருங்க. நீங்க கிளிக் பண்ண உடனே நம்ம இதுல இந்த ஃபீல்ட்ஸ்ல என்டர் பண்ணிருக்கிறது எல்லாமே டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகும். மீன்ஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ இங்க நான் சப்மிட் அண்ட் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இங்க வரல. பிகாஸ் எதுக்காக வரலன்னா சப்மிட் அண்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங் பிகாஸ் நம்ம இங்க வந்துட்டு ஆக்ஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லைங்க. ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் எந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நம்ம கொடுக்கவே இல்லை. நீங்க எப்ப சப்மிட் கிளிக் பண்றீங்களோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட டேட்டா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கு, சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிருக்குன்ற மாதிரி மெசேஜ் வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு இங்க அந்த ஃபைல் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு .html சேவ் பண்ணிக்க என்னோட டெஸ்க்டாப்ல. ஸோ இங்க நீங்க கொடுங்க response.html எந்த நேமானா நீங்க கொடுத்துக்கோங்க, ஆனா HTML சேவ் பண்ணிக்கோங்க. நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இங்க நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றேன்னா ஒரு h3 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்ட்ரக்சர் என்ன யூஸ் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே கூட கொடுங்க, நோ ப்ராப்ளம். பட் அது ஒரு ஃபார்மேட், ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது ஒரு ஃபார்மேட். இல்லைன்னா கூட நீங்க ஒரு டேக்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க received your response successfully என்ற மெசேஜ் இங்க கொடுத்துறேன். ரெஸ்பான்ஸ் சக்சஸ்ஃபுல்லி அன்னிட்டு இங்க ஒரு மெசேஜ் கொடுத்துறேன். ஸோ இங்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபைல் தான் நான் எப்ப சப்மிட் கிளிக் பண்றேனோ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். அது இந்த மெசேஜ் அது எப்படி வருதுன்னா இந்த ஃபைல் நீங்க இங்க கொடுக்கணும். ஸோ சேம் லொகேஷன்ல இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும் நம்மளுக்கு. ஃபார் சப்போஸ் இத சம் அதர் லொகேஷன் இருந்து கம்ப்ளீட் பார்த்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேங்க. இப்போ சப்மிட் அண்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு பாருங்க ரிசீவ்ட் யுவர் ரெஸ்பான்ஸ் சக்சஸ்ஃபுல்லி. ஆனா இது கரெக்ட் கிடையாது. நம்ம எந்த ஃபீல்டு என்டர் பண்ணவே இல்லை, ஆனா நம்ம சப்மிட் கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வருது. அந்த மாதிரி வரக்கூடாது. கம்பல்சரி ஃபியூ ஃபீல்ட்ஸ்ன்றதெல்லாம் என்டர் பண்ணணும். அப்போ நம்ம எவ்ரி ஃபீல்டு எந்த ஃபீல்டு இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டு இன்புட் ஃபீல்டு உள்ள நீங்க ஒரு ஆட்ரிபியூட் கொடுங்க. தட் இஸ் ரிக்வயர்ட் கொடுங்க. மீன்ஸ் தட் இஸ் கம்பல்சரி என்டர் பண்ணாதான் நீங்க சப்மிட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் மெசேஜ் வரணும்ன்ற மாதிரி. ஸோ இப்போ நான் யூசர் நேம் பண்றது கம்பல்சரி கொடுத்துருக்கிறதுனால இப்போ நான் நீங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எதுவுமே என்டர் பண்ணல. இப்போ சப்மிட் அண்ட் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டிமேஷன் வந்துடும் பாருங்க, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அன்னிட்டு. ஸோ அப்போ அதை என்டர் பண்ணா மட்டும்தான் யூ ஆர் ஏபிள் டு மூவ், மீன்ஸ் கெட் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தட் சைட். அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க எந்தெந்த ஃபீல்டு நீங்க வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுக்கு எல்லாத்துக்குமே ரிக்வயர்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இது பட்டன் நான் சொல்றேன். யூஸ்வலி இது திஸ் இஸ் கால்ட் அ பட்டன். நம்ம இந்த சப்மிட் பட்டன்ன்றது சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கொண்டு வரதுக்காக யூஸ் ஆகுற பட்டன். இது நீங்க இன்புட் ஃபீல்டே கொடுக்கணும்னு இல்ல. there is a one more type of tag for creating this kind of submit buttons, that is called button tag. so button tag இங்க பாத்தீங்கன்னா இங்க பட்டன் மாதிரி வருது பாருங்க. ஆனா அதுல நமக்கு வேல்யூ வரணுமா, இந்த பட்டன் டாக்ஸ்க்கு நடுவுல நீங்க அந்த டெக்ஸ்ட் கொடுத்துடணும் ரிஜிஸ்டர் அன்னிட்டு. அப்ப பாருங்க அந்த பட்டன் மேல ரிஜிஸ்டர் வந்திருக்கு. சோ இந்த பட்டன் எதுக்காக யூஸ் ஆகணும், எனக்கு அது கிளிக் பண்ணா சேம் சப்மிட் மாதிரியே ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக நீங்க டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் அன்னிட்டு கொடுத்துடணும். அப்போ இந்த பட்டன் கூட சப்மிட் மாதிரியே ஒர்க் அவுட் ஆகும். சோ நீங்க இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்னே தான். ஆனா இன்புட் டேக்ல டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் அண்ட் கொடுக்கறதுனால நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே அந்த பட்டன் மேல சப்மிட் அண்ட் வந்துரும். இல்ல எனக்கு வேணும்ன்ற டெக்ஸ்ட் வேணும்ன்றப்ப வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம்திங் லைக் ஓகே கன்ஃபார்ம் ஏதோ சம்திங் டெக்ஸ்ட் எழுதிட்டேன். சோ இப்போ நம்ம இந்த இன்புட் ஃபீல்டுல டிஃபால்ட்டா சப்மிட் வராம நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ அங்க வரும் பாருங்க, கன்ஃபார்ம் வந்திருக்கு. அதே பட்டன்ல நம்ம ஜஸ்ட் பட்டன் வரும், அது மேல என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோன்றது நீங்க அந்த ஓப்பனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் நடுவுல கொடுக்குறீங்க.
அப்புறமா அது வாட் டைப் ஆஃப் பட்டன் நீங்க டைப் இஸ் ஈக்குவல் டு அது கொடுக்கணும். ஆக்சுவலா 3 டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ்மா. ஒன் இஸ் சப்மிட் பட்டன், செகண்ட் திங் இஸ் ரீசெட் பட்டன். ரீசெட் பட்டன் என்னது, நம்ம ஃபீல்ட்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிருப்போம். எல்லாமே ஃபீல்ட்ஸ் லைக் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் என்டரிங் சம் நேம்ஸ், இதுல எல்லாமே ஃபீல்ட்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிருப்பேன். ஸோ என்டர் பண்ணிட்ட அப்புறமா நான் அட் எ டைம் எல்லாமே கிளியர் பண்ணிடணும். அப்ப என்ன பண்ணணும், ஒன்னொன்னு ஃபீல்ட் கிட்ட போயிட்டு கிளியர் பண்ண தேவையில்லை. there is a one button called reset button. அது நீங்க பட்டன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதர்வைஸ் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரீசெட் என்ன கொடுக்கலாம். நீங்க பட்டன் யூஸ் பண்ணி என்ன கொடுக்கலாம், இல்ல இன்புட் டைப் பண்ணி கூட பண்ணலாம். இங்க பாருங்களேன், பட்டன் நான் இங்க ரீசெட் பண்ணதுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட் கிளியர் கொடுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா கிளியர்ன்றது வந்துடும். சோ இப்போ இது வாட் டைப் ஆஃப் பட்டன் தெரிஞ்சுக்கணும். இது வாட் டைப் ஆஃப் பட்டன் இட் இஸ் அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும்ன்ற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி பாருங்க, கௌதமி சம்திங் பாஸ்வேர்டு சம்திங் இமெயில் அட்ரஸ் சம்திங் சம்திங் எதோ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நான் ரீசெட் பண்ணிடணும் ஒரே வாட்டி. அப்போ நம்ம பட்டன்ல வந்துட்டு டைப் இஸ் ஈக்குவல் டு ரீசெட் கொடுத்துருங்க. ஸ்பெல்லிங் மஸ்ட் பி கரெக்டா இருக்கணும். ரீசெட் கொடுத்துட்டீங்களா, இப்போ நான் இங்க வந்துட்டு இது சேஞ்சஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம இங்க திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணி தான் ஆகணும். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ எல்லாமே என்டர் பண்ணுங்க. ஸோ கௌதமி ஓகே சம்திங் பாஸ்வேர்ட் இமெயில் அட்ரஸ் சம்திங் மொபைல் நம்பர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன், வேணுமானா கொடுங்க. ஸோ இப்போ கிளியர் கொடுத்த உடனே எல்லாமே கிளியர் ஆயிடும் பாருங்க. ஸோ தட் இஸ் வாட் த பர்பஸ் ஆஃப் ரீசெட் பட்டன். நீங்க இதுவே பண்ணணும்னு இல்லை, தெர் இஸ் நான் ஒன் மோர் டைப் என்ன சொல்லியிருக்கேன், இன்புட் டேக் யூஸ் பண்ணி கூட டைப் இஸ் ஈக்குவல் டு ரீசெட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கூட அதே விதமா தான் ஒர்க் ஆகும். இன்புட்ல டைப்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ டெக்ஸ்ட் அதுவே தான் வரும் நம்மளுக்கு. அதுக்கு வேணா நம்மளுக்கு நியூவா வேற மாதிரி வேணும் டெக்ஸ்ட் என்னப்போ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வேணுமன்ற நேம் அங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பட்டன் மேல அந்த நேம் வரும். ஓகேவா, பட்டன்லனா அந்த நடுவுல கொடுங்க, இன்புட் ஆனும்போது வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் கிரியேட் அ ஃபார்ம்ஸ். ஓகேவா, ஸோ இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா எல்லாருக்குமே? எஸ் மேம். எஸ் எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா XML என்னது, JSON என்னது, ஜாவா ஸ்கிரிப்ட் என்னது, பூட் ஸ்ட்ராப் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருவோம். ஸோ அதை பார்த்துட்டோம்னா நம்மளோட வெப் டெக்னாலஜிஸ் கான்செப்ட் முடிச்சிட்டு அது முடிச்சிட்டோம்னா நம்ம அட்வான்ஸ் ஜாவா போயிடலாம். ஓகேவாமா? ஓகே கிளியர்? எஸ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிம்மா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாமா? எஸ் மேம். Hope you thoroughly understanding the concepts. If you are having any doubts, comment below. Still who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. Keep supporting. We'll meet you in the next video. Have a nice day. Thank you. Bye-bye.